விழுப்புரம் மண்டி மஹல்லா ஜும்மா மசூதியில் பரபரப்பு. வக்ஃப் வாரிய அதிகாரிகள் பள்ளிவாசலை உரிமை கொண்டாடி அறிவிப்பு நோட்டீஸை வழங்கியதால் பரபரப்பு. விழுப்புரம் சென்னை சாலையில் அமைந்துள்ள மண்டி மஹல்லா ஜும்மா மசூதியை தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வக்ஃப் வாரிய கண்காணிப்பாளர் சபியுல்லா தலைமையிலான அதிகாரிகள் குழு இன்று காலை மசூதிக்கு வந்தது. இதையடுத்து மசூதி வளாகத்தில் சிறிது நேரம் இரு தரப்பினருக்கும் பரபரப்பும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு மற்றும் வக்ஃப் வாரியத்தின் அறிவிப்பு நகலை மசூதி தலைவர் முஜாமில் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். அப்போது மசூதி நிர்வாகிகள் தங்களது மசூதியை வக்ஃப் வாரியத்தின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். மேலும் தனிநபரின் சுயலாபத்திற்காகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இது தொடர்பாக சட்டரீதியாக அடுத்தகட்ட நடவடிக்கை எடுத்து மீண்டும் நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக கூறினர். நூற்றாண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட இந்த மசூதியை வக்ஃப் வாரியத்துடன் இணைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் சட்டப்பூர்வமான வழியில் தங்களது உரிமையை நிலைநாட்ட போராடுவோம் என்றும் மசூதி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஜும்மா மஸ்ஜித் இது 120 வருஷமா பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் நடந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காக்கி மண்டிக்காரங்க வந்து ஒருத்தவங்க வந்து இது பள்ளிவாசலுக்காக இடத்த வாங்கி இதை வந்து நட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு 50 வருஷமா அவங்க தான் நட்டிட்டு இருந்தாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்களால தொழில நஷ்டம் இருந்தாலும் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. போகிறதுனால நெக்ஸ்ட் வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற அப்பாட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. MS இஸ்மாயில்ன்றதில் அவர்கிட்ட முத்த வேலையை செஞ்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து கூரை பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா சிறுக மஹல்லா வாசல் பணம் வசூல் பண்ணி இது மாதிரி பெரிய பள்ளிவாசலாக கட்டியிருக்கும். சரிங்களா, இது வரைக்கும் எதுவுமே வக்ஃப் போர்டு இது பிரச்சனை எதுவுமே கிடையாது. குறுக்கில் வந்து ஒரே ஒரு ஆள் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு வக்ஃப் போர்டு எங்களை எதுவும் தீர்மை விசாரிக்காமல் அவங்களே ஒரு தன்னிச்சையாக இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது வக்ஃப் போர்டில் சேர்த்தாச்சு, நீங்கள் வந்து வக்ஃப் போர்டில் சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொகர்றாங்க. எதுக்கு எங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல, எதுவுமே பண்ணல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே பண்ணல. ஏதோ கொரியர் அனுப்புவாங்க, அது யாருன்னா ரிசீவ் பண்ணிடுறாங்க, நாங்கள் தான் ரிசீவ் பண்ணுற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டே வாங்கியிருக்கோம். 6 வீக்ஸ் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அது 6 வீக்ஸில் என்ன பண்ணுன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேல்முறையீடுக்கு நேற்றும் ஒரு அப்ளை பண்ணி 20ஆம் தேதி அவங்க வந்து ஹியரிங் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அவங்க நோட்டீஸில் பார்த்துக்கிட்டா இப்போ 21 இன்னையிலேருந்து வந்து டேக் ஓவர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க அது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நோட்டீஸில் போட்டுருக்காங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்களுக்கு என்னென்ன உள்நோக்கம் என்னன்னு தெரியல. ஒரு சில இது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 500 குடும்பம் இருக்குது. 500 குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 500 குடும்பம் வக்ஃப் போர்டில் சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஆள் அவர் நம்ம மஹல்லாவே கிடையாது. அவர் சொல்கிறத எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுவும் விசாரணை பண்ணாமல் இந்த பள்ளிவாசல் எத்தனை வாட்டி வந்திருக்காங்க? இது வரைக்கும் வந்ததே இல்லை. அவங்க இன்னி தான் வராங்க, சார்ஜ் எடுக்க தான் வரேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. வராமல் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து இது மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்து இது மாதிரி நீங்கள் வந்து வக்ஃப் போர்டில் எடுக்க போகிறாங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து நாங்கள் சிறுக வந்து மஹல்லாவாசிங்க வந்து சிறுக பணம் போட்டு அவங்க கஷ்டப்பட்ட வாய்ப்பில் நாங்கள் செஞ்சது. இது கவர்மெண்ட் வக்ஃப் போர்டு எடுத்துக்கிச்சுன்னா இது எங்களுக்கு வந்து ஒரு இதே இல்லாமல் போயிடும். ஒரு என்ன சொல்றது, எவனும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்ததுல இது வந்து சின்ன பள்ளிவாசலுக்குள்ள வக்ஃப் போர்டில் சேர்த்தா பிரச்சனை கிடையாது. எவ்வளோ பள்ளிவாசல் வருமானம் இல்லாமல் கஷ்டமாக இருக்கு, அந்த பள்ளிவாசல் போய் எடுக்க மாட்டாங்க. இது வந்து சிறுக சேர்த்து இதை பக்கத்து இடத்த வந்து இப்போ வாங்கியிருக்கும். இது மசூரா வந்து ஏன்னா ஒரு மண்டபம் பண்ணி கட்டி இதை வந்து நம்ம மஹல்லா வாசல் உங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு போட்டு பண்ணியிருக்கோம். இது மாதிரி சொத்து வந்த பிறகு தான் இவங்க உள்ளே வராங்க. இவ்வளோ நாள் வந்து சின்ன பள்ளிவாசல்கள் வந்து எடுத்துக்கிட்டு நடத்துறது தானே. அப்போ எதுவும் பண்ணலை. இப்போ வந்து எல்லாம் சொத்து வந்துடுச்சு, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. இது இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணுன்ட்டு தனிநபர் யார் சார் அவர் ஏன் கொடுக்குறாரு? அவர் ஏற்கனவே வந்து இங்கே பள்ளிவாசலில் கடை இருக்குது. அதில் ஒரு கடையில் வாடகை இருந்தார். கடையில் வாடகை இருந்தார். வாடகை இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பிரிட்ஜு போட்டுருந்தாங்க. அப்போ சென்னை இந்த ரயில்வே பிரிட்ஜு போடக்குள்ள இந்த வருமானம் இந்த பக்கம் போக்குவரத்து இல்லைன்ட்டு அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார். திருப்பி பிரிட்ஜு சரியாயிட்ட பிறகு திருப்பி வந்தார். வந்து இது மாதிரி எனக்கு கடை வேணும் அப்படின்னு கேட்டார். கடை கேட்டதுக்கு அப்போ இருந்த முத்தவல்லி என்ன சொல்லியிருக்காரு, ஏன்பா இது வந்து ஃபர்ஸ்ட் கம், இது வந்து பொது சொத்து, நீ திடீர்னு வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது. உனக்கு அப்புறம் யாரோ அவங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அவங்க முடிஞ்சிடும். அது மாதிரி உன் பேரை எழுதிக்கிறேன், எப்போ உனக்கு டேட் வருமோ அப்போ நான் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லியிருந்தார். இது வந்து ஆராதனை பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லி எங்களை கோலம் மிரட்டுற மாதிரி அப்பா ரொம்ப மிரட்டிட்டு போனார். நான் இந்த பள்ளிவாசலில் என்ன பண்ணுறேன் பாருங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவரு பண்ணுற வேலை தான் இது. தனிப்பட்ட ஒரே ஆள் தான். அதே மாதிரி ஒரு கொரியர் வருதுன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து யார் பெறுநரோ அவர் தான் சைன் போட்டு வாங்கணும். பெறுநரில் வந்து அவர் சைன் போட்டு வாங்குறாரு. எப்படி அது ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த நோட்டீஸ் அங்கே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே. ஒரு சர்வ் பண்ணுறது நாங்கள் தான் வாங்கணும், நாங்கள் நிர்வாகி தான் வாங்கணும். ஜாகிர் ஹுசன் அவர் எப்படி வாங்குறாருன்னு தெரியல. இங்கே இல்லை, வெளியே அங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிடுறாங்க. எங்கே வாங்குறாங்கன்னு தெரியல. அதான் கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்குது. அது நெக்ஸ்ட் வந்து ஹியரிங் பார்த்து 28
22ஆம் தேதி இருக்கு ஹியரிங். உங்கள் பேர் சார்? முசம்மில் முகமது. முத்துவலி, சொல்லுங்க முத்துவலி.